வணக்கம் நேயர்களே. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் உலக புகழ்பெற்ற உலக பிரசித்தி பெற்ற இடமான சுதுமலையில் இருக்கேன். சுதுமலை புவனேஸ்வரி அம்பாள் ஆலயத்தில் இருக்கிற உலக வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் இந்த சுதுமலை புவனேஸ்வரி அம்பாள் ஆலயம். இந்த ஆலயத்தில் இன்றைக்கு மகோத்சவம் ஆரம்பமாக இருக்குது. அது கொடியேற்ற திருவிழா ஆரம்பமாக இருக்குது. பகல் கொடியேற்ற திருவிழா நடைபெற்றது. இப்போது முதலாம் திருவிழா, இரவு திருவிழா நடைபெற இருக்கின்றது. சரி, இந்த பகுதியெல்லாம் மின் ஒளிகளால் அலங்கரிக்கப்பட்டு மிகவும் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றது. சாமி இப்பொழுது உள்வீதி விழா வந்து கொண்டிருக்குது. வெளி வீதி விழா வருவதன் காட்சியை நாங்கள் காணலாம். சரி, வாருங்கள் கண்டுகளிப்போம். எவ்வாறு இருக்கின்றது பாருங்கள். அதாவது மின்னொளி என்று சொல்லிவிட்டு போக முடியாது, அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கு. இங்கே பாருங்கள், அவ்வளோ பிரம்மாண்டமாக அம்மன் சிலை, விநாயகர் சிலை, சிவன் சிலை என்று சொல்லி முருகன் சிலை என்று சொல்லி மிகவும் பிரம்மாண்டமாக இந்த சிலைகள் அமைக்கப்பட்டிருக்குது. மிகவும் கண்ணுக்கு அழகிய காட்சியாக இருக்குது. அதோட பக்திமயமான ஒரு பொழுதாகவும் இந்த பொழுது இருக்கிறது. சரி, அடுத்து பார்க்கலாம். சிவன் சிலையை பாருங்கள். முருகன் சிலை முன்னுக்கு இருந்தது. சிவன் சிலையை பாருங்கள், அவ்வளவு தத்துரூபமாக அமைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். அவ்வாறு அங்கு விநாயகர் சிலை, நடுவில் பெரிய அளவில் அம்மன் சிலை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் உள்ள மரங்கள் எல்லாம் இந்த ஊர் இளைஞர்களால் மின்சாரத்தினால் மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கு. சுற்றி வர பார்க்கும்போதெல்லாம் மிகவும் கண்ணுக்கு அழகிய காட்சியாக தான் இருக்கு. சாமி உள்வீதி விழா சுற்றி கொண்டிருக்குது. அது முடிய வெளியில் வரும். இங்கே பாருங்கள், அம்மனுக்கு உரிய மரம், வேப்ப மரத்தை எவ்வாறு அலங்கரிச்சிக்கிறார்கள். பச்சை டியூப் பல்ப் கொண்டு அலங்கரிச்சிக்கிறார்கள். மிகவும் கண்ணுக்கு அழகிய காட்சியாக இருக்கு. மழையும் லேசாக தூறுது. பார்ப்போம். அப்படியே வந்தால் நான் சொன்ன அந்த அம்மன் சிலையை பாருங்கள். இந்த எவ்வாறு அழகாக இருக்குது பாருங்கள். நான் வடிவாக எடுத்து காட்டுகிறேன். சுதுமலை அம்மன் ஆலயத்தினுடைய முகப்பு தோற்றம் எவ்வளவு அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது பாருங்க. பக்தி, அதை விட கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு அழகிய ஒரு காட்சி. இதுக்கு நாங்கள் இந்த ஊர் இளைஞர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இரவு பகல் பாராது இந்த ஆலயத்தினுடைய திருவிழாவை முன்னிட்டு தமது வேலைகளை எல்லாம் விட்டு இந்த ஆலயத்துக்காக உழைத்து இவ்வளவு அழகாக அலங்கரித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பகுதி தான் ஆலயத்தினுடைய வடக்கு வீதி பகுதி. வடக்கு வீதி மிகவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக அலங்கரிக்கப்பட்டிருக்குது. இந்த பகுதியில் தான் சுவாமி வடக்கு வீதிக்கு வந்தவுடன் முதலட்சமாவதுகள் நடைபெறும். சரி, சுவாமி வெளியில் வெளி வீதியில் சுற்றும் போது அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். இதன் வடக்கு வீதியில் பிரம்மாண்டமான ஒரு உக்கு அம்மனுடைய மீன் சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு. மிகவும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதில் திருவிழாக்கள் நடைபெறும் போது வெளிச்சம் இருக்காது. தீப்பந்தங்களும்
பெட்ரோல் மக்களுக்கு தான் நடைபெறும். இந்த காலம் அப்படி இல்லை, எல்லாம் அப்படியே மாறிவிட்டது. வீதியை வந்து பகல் போல காட்சியளிக்கின்றது. அடுத்து யாகசாலை பூஜை நிறைய பெற்று அம்பாள் வெளி வீதியில் வர போகிறால் இந்த காட்சியினை நானும் சேர்ந்து பார்த்து தரிசித்து அம்பாளின் அருள் காட்சியங்களை பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து வெளி வீதி உலா காட்சிகளை பார்க்கலாம். பாருங்கள்.